72 நாட்கள். உணவு இல்லை. கடும் பனிப்புயல். உதவி வராது. இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள்? இன்று உலக வரலாற்றில் மிகவும் அதிர்ச்சியூட்டிய ஒரு உண்மை சர்வைவல் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். 1972 அக்டோபர் 13ஆம் தேதி உருகுவேயின் ஏர்ஃபோர்ஸ் ஃபிளைட் 571 என்ற விமானம் உருகுவேயில் மொண்டெவிடியோ நகரிலிருந்து சிலி நாட்டின் சாண்டியாகோ நகரை நோக்கி புறப்பட்டது. அந்த விமானத்தில் மொத்தம் 45 பேர் இருந்தனர். அவர்களில் ரக்பி வீரர்கள், அவர்களது நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் விமான ஊழியர்களும் இருந்தனர். ஆனால் மோசமான வானிலை காரணமாக விமானம் ஆண்டிஸ் மவுண்டன்ஸ் பகுதியில் வழி தவறியது. விமானம் மலை சிகரத்தில் மோதி சிதறியது. பலர் உடனடியாக உயிரிழந்தனர். சிலர் கடுமையான காயமடைந்தனர். உயிர் தப்பியவர்கள் இருந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 மீட்டர் உயரம். வெப்பநிலை இரவில் -30°C வரை குறைந்தது. அவர்களிடம் இருந்த உணவு மிக குறைவு. சில சாக்லேட்டுகள், பிஸ்கட்டுகள், சிறிதளவு ஒயின் மட்டுமே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் வானத்தை பார்த்து மீட்பு ஹெலிகாப்டரை எதிர்பார்த்தனர். சில நாட்களில் ரேடியோ மூலம் ஒரு அதிர்ச்சி செய்தி கிடைத்தது. மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டுவிட்டன. இந்த ஒரு செய்தி அவர்களின் நம்பிக்கையை முற்றிலும் உடைத்தது. உணவு முழுவதுமாக தீர்ந்தது. உயிர் வாழ வேறு வழியே இல்லை. இறந்தவர்களின் உடல்களை உணவாக பயன்படுத்தும் மிகவும் வேதனையான முடிவை சிலர் எடுத்தனர். இந்த முடிவு உலகம் முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவர்கள் பின்னர் உயிர் பிழைக்க வேறு வழியில்லை என்று விளக்கினர். ஒரு இரவு திடீரென பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டது. விமானத்தின் உடைந்த பகுதி முழுவதும் பனியால் மூடப்பட்டது. மேலும் சிலர் உயிரிழந்தனர். மீதமிருந்தவர்கள் பல நாட்கள் பனிக்குள் சிக்கிக் கொண்டனர். இனி யாரும் வரமாட்டார்கள் என்று முடிவு செய்த சிலர் தாங்களே மலையை கடந்து உதவி தேட செல்ல முடிவு செய்தனர். பெர்னாண்டோ பாராடோ மற்றும் ரோபர்டோ கெனேசா ஆகியோர் பல நாட்கள் பனிமலைகளில் நடந்தனர். கடும் குளிர், ஆக்சிஜன் குறைவு, பசி எதுவும் அவர்களை நிறுத்தவில்லை. இறுதியாக ஒரு மலைப்பகுதியில் மனிதர்களை கண்டனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டன. 1972 டிசம்பர் 22 மற்றும் 23 ஆகிய நாட்களில் உயிர் பிழைத்த 16 பேர் மீட்கப்பட்டனர். 72 நாட்கள் கழித்து அவர்கள் மீண்டும் தங்கள் குடும்பங்களை சந்தித்தனர். இந்த உண்மை சம்பவம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதை அடிப்படையாக கொண்டு பல புத்தகங்கள் எழுதப்பட்டன. பின்னர் திரைப்படங்களும் வெளியானது. அவற்றில் அலைவ் மற்றும் சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ மிகவும் பிரபலமானவை. இந்த கதை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம், நம்பிக்கை இருக்கும் வரை உயிர் பிழைக்கும் வாய்ப்பும் இருக்கும். 72 நாட்கள் பனிமலையில் நடந்த இந்த சம்பவம் மனித மன உறுதி எவ்வளவு வலிமையானது என்பது உலகத்திற்கு நிரூபித்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற உண்மை சர்வைவல் ஸ்டோரிஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.